இந்த மாதிரி நோயெல்லாம் பார்த்த நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர் பங்குக்கு இருங்கடா நான் ஒரு பிரம்மாண்ட நோயோட வரேன்னு அந்நியன் படத்துல மல்டிபிள் டிசார்டர்ங்கிற ஒரு மனநோயை நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு. பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணல பண்ணதே நான் தான். அம்பி, ரெமோ, அன்னியன்னு 3 விதமான கேரக்டர்ஸ்க்கு 3 விதமான பாடி லாங்குவேஜோட பட்டைய கலப்பி இருப்பாரு நம்ம சியா. எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. இது நல்லா இருக்கே, இதை எப்படி சங்கர் புடிச்சாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்நியன் படத்துக்கு முன்னாடியே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரோட ஒன்னு விட்ட அக்காவான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒன்ன நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சே சந்திரமுகி படத்துல நமக்கெல்லாம் டைரக்டர் பி வாசு அறிமுகப்படுத்தினது தெரிய வந்துச்சு. படம் பார்க்குற எல்லாரும் ஜோதிகாக்கு சந்திரமுகி பேய் தான் பிடிச்சதுன்னு நம்பி பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல பேயெல்லாம் பிடிக்கல, அது வெறும் மனநோய்னு படார்னு போட்டு உடைப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவர் இன்னொருவரா மாறும் தன்மை. கங்கா இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கு.